ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22,201. ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துங்க. லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா 0, 1. 1 எப்போ வரும்னா 1ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் 1 வரும். 9 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும்? 81. 1ன்னு முடியும். அப்போ இங்கே வரக்கூடியது நமக்கு 1 9 இருக்கணும், இல்லை 1 இருக்கணும் இங்கே. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே 9 இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன வருது? 222. 14 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆகும். 14 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 196. 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 225. அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கணும்? 141 இருக்கணும், இல்லை 149 இருக்கணும். நமக்கு 141 இங்கே இல்லை, 149 தான் ஆன்சர். இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் கொஸ்டின் மார்க் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2601 இருக்குது. இப்போ இந்த 2601க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டு என்ன ஒன்று முடியுது? 1 முடியுது. அப்போ 1 இருக்கணும், இல்லை 9 இருக்கணும். சரிதானா? ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்திங்கன்னா 26னா 5 5s are 25. அப்போ இங்கே 51 இருக்கணும், இல்லை 59 ஆகணும். 59னா 60யோட ரைட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 ஆயிரும். 3600 ஆயிரும். அப்போ இது வராது, இதுதான் ஆன்சர். அப்போ இங்கே என்ன ஆகும்? இங்கே 51 ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 51. இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 31. 31ஓட ஸ்கொயர் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். கொஸ்டின் மார்க் என்னன்னா 31க்கு ஸ்கொயர் பண்ணணும். 31க்கு ஸ்கொயர்னா 30 ஸ்கொயர் பண்ணி என்ன வரும்? 900 வரும். இப்போ 31 900 சம்திங் வரணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஆன்சர் இது. இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1849 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1024 இதோட மல்டிப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1849 எடுத்தீங்கன்னா எப்படி முடியுது? 9 முடியுது. 9 முடிஞ்சால் 1 எப்படி இருக்கணும்? 3 இருக்கணும், அல்லது 7 இருக்கணும். சரிதானா? இங்கே 1800 இருக்குது. அப்போ வந்து 440 வச்சோம்னா என்ன வரும்? 1600 வரும். 15 வச்சிங்கன்னா 2500 வரும். அப்போ ஒன்று 43 இருக்கணும், அல்ல 47. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்க முடியும். 47 ஆல்மோஸ்ட் 50 கிட்ட நெருங்கிடுச்சு. அப்போ 2500. அப்போ அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் இதோட ஸ்கொயர் வேல்யூ ஒன்று 43 ஆயிடும். இதோட எது வேல்யூ எடுத்திங்கன்னா 1024. கடைசி என்ன முடியுது? 4 முடியுது. 4 முடிஞ்சால் 1 2 இருக்கணும், அல்ல 8 இருக்கணும். 30 எடுத்திங்கன்னா 30 900. 40 எடுத்திங்கன்னா 1600. அப்போ இது 3 தான் வரப்போகுது. 32 or 38. இது 40 கிட்ட நெருங்கி இருக்கிறதுனால 1500 சம்திங் கிட்ட தான் வரும். இதுதான் ஆன்சர். அப்போ என்ன ஆகும்? இங்கே 32 வந்துடும். அப்போது 43 இது 32 இதோட தான் மல்டிப்ளை தான் நமக்கு ஆன்சர். 3 2s are 6. இப்போ 6 முடியக்கூடியது பார்த்தீங்கன்னா முதல்ல இது ஆன்சர் கிடையாது, இது ஆன்சர். இந்த 3ல் ஏதோ ஒன்று தான். இது தோராயமாக 40ன்னு வச்சிங்கன்னா இது 30 வச்சு 4 3 12. அப்போ இதுக்கு மேலே தான் இருக்க போகுது கண்டிப்பாக ஆன்சர். அப்போ இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1444 இருக்குது. இங்கே லாஸ்ட் 1 முடிஞ்சால் என்னன்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 லாஸ்ட் 1 முடிஞ்சால் 1 வரணும், அல்லது 9 வரணும். இது என்ன இருக்குது? இதை மறந்துட்டீங்கன்னு வச்சுங்க. இது 400 எப்போ வரும்? 20 சார். ஒரு 21 ஆர் 29. 29னா 30 கிட்ட வந்துடும். 900 சம்திங் வரணும். இப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1444. 4 முடிஞ்சால் 1 2 வரணும், அல்லது 8 வரணும். இங்கே 14 இருக்குது. 14னா 3 3 சார் என்ன வரும்? 900. 30 சார் 900. இப்போ இங்கே 32 இருக்கணும், இல்லை 38 இருக்கணும். 49 வரும் 1600. அப்போ இது கிட்டத்தட்ட ஏதோ 38 தான் வரும். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 59.